ஓசூர் நகர காவல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் திரு கண்ணன், தலைமை காவலர்கள் திரு முனுசாமி, திரு தனபால், சிப்காட் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு நாகராஜ் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பாரதிதாசன் நகர் அருகே செயின் பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்பட்ட நபர்களை பிடிக்க முற்படும் போது அவர்கள் கத்தியால் தாக்கியதில் ஓசூர் காவல் நிலைய தலைமை காவலர் திரு முனுசாமி என்பவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தியை அறிந்து நான் மிகவும் துயரமடைந்தேன். இந்த துயர சம்பவத்தால் மிகவும் மனவேதனைக்கு ஆளாகிய நான் உயிரிழந்த திரு முனுசாமி குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டதுடன் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் உத்தரவிட்டிருந்தேன். தற்போதுள்ள அரசு விதிமுறைகளின்படி 5 லட்சம் ரூபாய் வழங்க நான் உத்தரவிட்டிருந்தாலும் கொள்ளையரை பிடிக்கும் முயற்சியில் உயிரிழந்த திரு முனுசாமி அவர்களின் குடும்பத்தினருக்கு இது போதுமான நிவாரணம் ஆகாது என்பதே எனது திடமான கருத்தாகும். எனவே திரு முனுசாமி அவர்களின் உயரிய தியாகத்தை கருத்தில் கொண்டு அன்னாரது குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக 1 கோடி ரூபாய் வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன். மேலும் இதுபோன்ற வீரதீர செயல்களில் உயிரிழப்பு அல்லது பலத்த காயங்களுக்கு உள்ளாகும் காவல்துறையினருக்கு வழங்கப்பட வேண்டிய கருணை தொகையை உயர்த்தி நிர்ணயிக்கவும், அதற்காக தற்போதுள்ள அரசாணையை மாற்றி புதிய அரசாணையை வெளியிடவும் தலைமைச் செயலருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன்.